ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரிசியிலேருந்து மெஷர்மெண்ட் போடலான்னு இருக்கேன். இப்போது அரிசி நான் எப்போவுமே இந்த காப்படிப்படியில் தான் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுவோம். ஃபேமிலி 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை விட குட்டி படியில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் படியில் போட்டோன்னா ஒரு 6-7 பேர்கிட்ட அப்போ சாப்பிட்லாம் பிரியாணி. இப்போ குக்கர் எடுத்துகிட்டு 4 to 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டுங்க. கிண்டிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு நல்லா நல்லா வதக்குங்க. எல்லாமே இப்போ ஒரே நேரத்தில் போட்டு நல்லா வதக்கும் போது பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கிட்ட வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலாலாம் சிக்கனில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா அந்த மாதிரி கிண்டுங்க. கிண்டிட்டு இப்போ வந்து 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகா பொடி, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். நம்ம அந்த வீட்டு மிளகா பொடியும் இந்த மல்லித்தூள் சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வீட்டு பிரியாணி ஃப்ளேவரில் வரும். நல்லா இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் காப்படி தண்ணி அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் அரைப்படி தண்ணி ஊற்றுறேன். சின்ன படிக்கிட்ட ஒரு படி அரிசி சேர்த்துருந்தேன். அதனால் அது 2 நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்காக தண்ணி சேர்க்கணும். நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம அந்த இருக்கிறத விட கொஞ்சம் கரிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது அது ஈக்குவலாக வரும். அதனால் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கறி வந்து ஒரு அரை வேக்காடுனா 3/4 பதத்துக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. 3 விசில் விட்டு வச்சு இறக்கியாச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரியாக வரும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் 65 வறுவல், மோர் வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.